ஒரு வழியாக முத்து பார்த்துட்டிங்கன்னா பார்லர் அம்மாவோட பாதி உண்மையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்ல வர உடனே பின்னாடியே ப்ரௌன் மணியும் கூப்பிட்டு போகிறாங்க. அவருமே வந்து பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல இதை கேட்ட உடனே பார்த்திங்கன்னா அண்ணாமலையுமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. ஏம்மா இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்போ இத்தனை நாளாக வந்துட்டு என்கிட்ட போய் சொல்லி நாடகம் ஆடினியா? அப்போ உங்கள் அப்பா இறந்ததுன்னு சொல்லி நாடகம் ஆனதெல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணிமே வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அங்கிள், நான் வந்துட்டு எதுக்காக பண்ணன்றதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் மனைஞ்சு கூட சேர்ந்து வாழறதுக்காக தான் இப்படியெல்லாம் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆயிடுறாரு. அது எதுவானா இருந்துன்னு போகுது. ஆனால் இருந்தாலும் வந்து எதுக்காக இப்படியெல்லாம் போய் சொன்னேன்? என்கிட்ட ஆனால் உண்மையாக சொல்லியிருக்கலாம்ல, இல்லை உங்கள் அத்தைக்கிட்ட ஆனால் உண்மையாக சொல்லியிருக்கலாம்ல. அவள் தான் உன் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தா. அவளை ஏமாற்ற உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன் புருஷன் தானே நீ ஏமாற்றிருக்க. இப்படியெல்லாம் பண்ணலாமா? அது தப்பு தானே. எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லி உடனே கேட்க, அது அங்கிள், நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழறதுக்காக தான் போய் சொன்னேன் அங்கிள், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை காலில் விழ போக உடனே வித்யாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏய் நடிக்காதடி, திருப்பியும் காலில் விழுந்து என்ன புது ட்ராமா ஆட போகிற? இத்தனை நாளாக வந்து நீ சொன்ன பொய்யெல்லாம் உண்மை நினச்சி நான் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் வந்து நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நீ இப்படியெல்லாம் ஏமாத்தினால தான் கண்டவன்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை வந்து பார்த்துருக்கீங்கன்னா, இதுக்காக தான் வித்யா நான் சொல்கிறது, யாருமே வந்துட்டு உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது, மனசை பார்க்கணும். இத்தனை நாள் வந்து மீனா தான் வந்து ஏழை மருமக அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி ஏளனமாக பேசியிருந்தேன். இப்போ பாரு நீ கொண்டு வந்த மருமக அதோடய ஃப்ராடாக இருந்துக்கிறான். இவ்வளோ ஃப்ராடாக வந்து நம்மளை எத்தனை வருஷமாக முட்டாளாக்கியிருக்கா. இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கினா யாருமே வந்துட்டு வெளி தோட்டத்தை வச்சு ஏமாறக்கூடாது, அவங்க மனசை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே வித்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிருங்க. பாத்தியாடி இந்த அவமானம் எனக்கு தேவையா? எல்லோரும் முன்னாடியும் என்னை தலை குனி வச்சுட்டு இதுக்கு மேலேயும் என்னை வீட்டை விட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. உடனே ரோஹிணிமே வந்து பார்த்திங்கன்னா மனோஜ்கிட்ட போய் சமாதானம் பேச மனோஜுமே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்று இருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா வித்யா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. என்னடி நீ அவங்ககிட்ட சமாதானம் பேசுகிற, அவன் பேச்சு மீறி எதுவும் செய்ய மாட்டான், உமரையதை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தரையிறாங்க. வெளியே வந்த ரோஹிணி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு முழிச்சிட்டு இருக்க, வேறு வழி இல்லாத தான் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல அவங்களுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருத்தப்பட்டாலுமே இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், எதாக இருந்தாலும் வந்து உண்மையை பேசி பழகு அப்படின்னு சொன்னேன். நீ தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பாரு உன் வாழ்க்கை எந்திரம் வந்து முடிஞ்சிருக்கு. முதல்ல அமைச்சிக்கிட்ட வாழ்க்கை தான் ஒழுங்காக அமையலன்னு சொல்லி இப்போ ரெண்டாவது நீயே தேடிக்கிட்ட வாழ்க்கையும் இப்படி ஆகி போச்சு பார்த்தியா, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதாம்மா நானே என்ன பண்ணதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அம்மா கஷ்டப்படுறதை பார்த்து அவங்க அம்மா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. சரி முத்துக்கிட்டேனா சமாதானம் பேசலாம், இல்லைனா வித்யாவை பார்த்தேன்னா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பார்த்திங்கன்னா வித்யா கிட்ட மன்னிப்பு கேட்க கிளம்பி போகிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.